Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த மாதத்துல உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91:1 வசனம் சொல்லியிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான் சொல்லியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வேத வசனம். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அல்லது இரவு நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி இதை அறிக்கையிட்டு இத பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதமா சொல்லி ஜெபிக்கிற ஒரு வசனம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். உன்னதமானவரின் மறைவு. அது என்ன? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆங்கில வேதத்தில் அழகா சொல்லியிருக்கிறது, ஷெல்டர் ஆஃப் எலியோன், எலியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத ஒரு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. இது உண்மையா மொழி பெயர்த்திருக்குன்னா எப்படி மொழி பெயர்த்திருக்கும் அப்படின்னா, காட்ஸ் பிரஸ்ட் அப்படின்னு, உன்னதமானவருடைய மார்பின் மறைவில் இருக்கிறவன் அப்படிதான் அந்த மொழி பெயர்த்திருக்கணும். இந்த கேரிங் ஆஃப் காட்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எதை ரொம்ப சார்ந்து இருக்கும் அப்படின்னா, பிறந்த கொஞ்சம் மாதங்கள்ல ஒரு வருடத்துல தாயோட அந்த மார்பை சார்ந்தே இருக்கும். ஒருவேளை உணவுக்கா இருக்கலாம், கேர்க்கா இருக்கலாம். இப்ப எதுவா இருந்தாலும் தாய் வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து மார்போடு அணைச்சுப்பாங்க. இப்ப ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த மார்போடு அணைச்சு அவங்களை ஃபீட் பண்ணுவாங்க. தூங்க வைக்கும் போது அந்த மார்போடு அணைச்சு ஃபீட் பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, இந்த உன்னதமானவரின் மறைவுன்னு சொல்றாங்க, ஷெல்டர் ஆஃப் எலியோன் அப்படின்றது நம்ம தேவனுடைய அந்த மார்பை சார்ந்து அந்த கேருக்குள்ள இருக்கிற ஒரு நபர். அதைத்தான் அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஆண்டவருடைய பாதுகாப்பை வர்ணிக்கிறார். அப்படி தேவனுடைய மார்பில் சாய்ந்திருக்கிற அல்லது தேவனுடைய அணைப்பில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறது. இந்த உன்னதமானவருடைய மறைவுனா அது என்ன? அப்ப என்ன? இன் காட்ஸ் டுவெல்லிங் இன் த காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுதல். தேவன் நம்ம கூட இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறாரு, அவர் என் கூட எல்லா வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார், எனக்காக எப்பொழுது நிற்கிறார் என்கிற உணர்வோடு கூட வாழ்ற அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய மார்பிள் சாய்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். இப்ப இந்த காட்ஸ் பிரசன்ஸ்ல, அவருடைய கேரிங்ல, இந்த மார்பிள் சாய்ந்த அனுபவத்தில் இருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனா, அவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான். The shadow of Shaddai. இந்த எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ஷடாய் என்கிற பெயர் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. விசேஷமா நீங்க ஆதி 1 அதிகாரத்துல படைப்புல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த ஹீப்ரு பைபிள்ல எல் ஷடாய் என்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்படும். எல் ஷடாய் என்ன? சர்வ வல்லவர். அப்ப அவருடைய மறைவில் தங்கி இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருக்கிறான். எப்பயுமே அந்த சர்வ வல்லருடைய காரியங்கள் இவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு ஆழமாய் உணர்த்துகிறது. அப்ப தேவனுடைய அரவணைப்புல இருக்கும், தேவனுடைய மார்பில் சாய்ந்த ஒரு அனுபவம் அந்த கேரிங்ல இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் லவ், இட்ஸ் ஆல்சோ we have a God's power. நமக்கு தேவனுடைய வல்லமையும் சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறோமோ, எப்பெல்லாம் அவருடைய பிரசன்ஸை என்ஜாய் பண்ண போறோமோ, எப்பெல்லாம் அந்த பிரசன்ஸ்ல நம்ம இருக்கன்னு விருப்புறோமோ, அப்ப எல்லாமே அவருடைய அன்பை மட்டுமல்ல, அவருடைய ஆற்றலையும் அவருடைய வல்லமையும் நாம் நமக்குள் வைத்திருக்கிறோம். அது நம்மோடு கூட இருக்கிறது என்பதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். இது இவ்வளவு ஆழமான ஒரு வசனத்தை கொண்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறான். சோ நீங்க காட்ஸ் பிரசன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, எப்படிங்க நான் காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கிறது? பிரசன்ஸ்னா என்ன? அப்படியே என்ன போட்டு நிரப்பி தலைகளை திருப்புறது அப்படி இல்ல. கடவுள் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். அது எப்ப உங்களுக்கு அந்த உணர்வு வரும்? நீங்க கடவுளோடு இருக்கணும்னு நினைக்கிறப்பதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். நம்ம ஜெபிக்கும் பொழுதோ, வேத வாசிக்கும் பொழுதோ, தேவனை ஆராதிக்கும் பொழுதோ, சபையின் மக்களோடு கூடும் பொழுதோ, இப்படி ஒரு மாதிரியான ஒரு ஃபார்மட்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்ம காட்ஸ் பிரசன்ஸை என்ஜாய் பண்ண முடியுது. அப்படி காட்ஸ் பிரசன்ஸை என்ஜாய் பண்ணும்போது அந்த ஷடாய் ஷேடோ, அந்த சர்வ வல்லவருடைய நிழலிலும் நாம் தங்கி இருக்கிறோம். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த காலை வேளையில நாம் அவருடைய மறைவில் இருந்து அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாரா? தொடர்ந்து வீட்டுல சென்று இந்த வசனங்களை இன்னும் ரொம்ப ஆழமா தியானிங்க. அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பும் உங்களை நிரப்பட்டும். தேங்க்யூ. God bless you and have a great day.